TANCET 2020 MBA question paper video solution. This is a data sufficiency question video solution. 2020 data sufficiency to a large extent was easier than 2019 data sufficiency. ஏன்னா 2019 பேப்பர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதில் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த டேட்டா சஃபிஷியன்சியில் இருக்கிற 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஏபிசிடி, ஒவ்வொரு கேள்விக்கும் வித்தியாசமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேள்வியை முதல்ல சால்வ் பண்ணுறது ஒன்று, சால்வ் பண்ணது மாத்திரம் இல்லாமல் இந்த கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் ஆப்ஷன் என்னன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ கொஸ்டின் ஈஸியாக இருந்தாலும் இந்த 4 ஆன்சர் ஆப்ஷன் என்னன்னு புரிஞ்சுட்டு அதை நம்ம வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணி பண்ணுறதுக்குள்ள நிறைய டைம் ஆகிடும். வேறு 2020 இருக்கிற 20 கேள்விக்கும் இந்த 4 ஆன்சர் ஆப்ஷனும் யூனிஃபார்மாக ஒன்று தான். ஸோ முதல் 2 கேள்வியிலே நமக்கு அது வந்து பழக்கம் ஆகிடுச்சு. இதுதான் 4 ஆன்சர் ஆப்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா மீதி கேள்வி எல்லாம் இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். So with that, we'll get started. This question, as I mentioned, is a very easy question. What are the ages of the 3 brothers? We'll look at the statements in a while. Before that, let's take a look at the 4 answer options. Answered even with the information given in the 2 statements is D. With that, we'll look at statement. We'll look at what the question is. What are the ages of the 3 brothers? And the 3 brothers oda ages வந்து X, Y, Z அப்படின்னு எடுத்துக்கலாம். 3 பேரோட வயசு என்னன்னு கேட்குறாங்க. X 4 வயசு, Y 7 வயசு, Z 12 வயசு அப்படின்னு நம்ம சொல்லணும், ஒரு நம்பர் கொடுக்கணும். ஸோ answer to the question is going to be something like 3, 5, 11 அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல போகிறோம். ஸோ these are going to be numbers. That's what the answer is going to be. Couple of things to keep in mind here. ஒன்று வந்து இந்த வயசு வந்து இப்போ 7 வயசு 4 மாதம் அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல, 7.25 வயசுன்னு சொல்ல போகிறதில்ல. ஏஜஸ் ஆர் கோயிங் டு பி இன் ஃபுல் நம்பர்ஸ். ஸோ தீஸ் ஆன்சர்ஸ் XYZக்கு நம்ம கொடுக்குற ஆன்சர்ஸ் வந்து ஆர் கோயிங் டு பி இன்டீஜர்ஸ், ஆர் கோயிங் டு பி ஹோல் நம்பர்ஸ், ஆர் கோயிங் டு பி ஃபுல் நம்பர்ஸ். Let me be even more categorical. It's going to be actually natural numbers which are nothing but positive integers. ஏன்னா யாரோட வயசையுமே -4 வயசு -7 வயசுன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. ஸோ வயசை விட 1 வயசு, வயசை விட 4 வயசு, வயசை விட 7 வயசு. ஸோ these numbers are going to be positive integers. Keep that in mind. What are the ages of the 3 brothers ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து யாருமே ட்வின்ஸ் இல்லைங்கிறத அசியூம் பண்ண போகிறோம். இல்லாட்டி அவங்க வந்து there is a twin and another brother அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 3 brothersோட ஏஜஸும் வேறு நம்பராக இருப்பது. ஸோ X is not equal to Y is not equal to Z. X, Y, Z are integers. These are underlying information that you need to use to solve this question. Right? When is the data sufficient? இந்த மாதிரி ஒரு நம்பர் ஆன்சர் கொடுக்க போறோம்னா the data is sufficient when we get one single value. Unique answer கிடைச்சேன்னா data is sufficient. On that note, let's take a look at statement 1 alone. 1 alone தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல 2 அப்புறம் போகலாம். 1 alone, the product of the ages is 11, is 21. So X into Y into Z is equal to 21. We know that X, Y, Z are positive integers and X is not equal to Y is not equal to Z. இதெல்லாம் வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 21 எப்படிலாம் பிரிக்க முடியும்? 1 into 21 பிரிச்சிருக்கலாம், 1 possibility. 3 into 7 பிரிச்சிருக்கலாம். இது தவிர இன்டீஜர் ப்ராடக்டாக 21 கொண்டு வர முடியுமா? முடியவே முடியாது. ஸோ ஹவ் ஆல் கேன் வி நவ் ரைட் திஸ்? 3 பேரோட வயசு வேணும், பட் 21 2ஆக தான் பிரிக்க முடிஞ்சிருக்கு. இப்படி இருந்தால் முடியுமான்னு பாருங்களேன். ஒருத்தரோட வயசு 1 வருஷம், ஒருத்தரோட வயசு 3 வயசு, இன்னொருத்தருக்கு 7 வயசு. ஸோ 1 into 3 into 7 is equal to 21 is a possibility. It could be 3 into 7 into 1, 7 into 3 into 1, எப்படி வேணா இருக்கலாம். பட் இந்த 137 தவிர வேற ஏதாவது விதத்தில் 21 ப்ராடக்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் எழுத முடியுமா? முடியாது. பிகாஸ் 1 into 21 இது வந்து 2 நம்பராக இருக்குது. 1 21 எழுதிட்டோம், இன்னொன்று 1 எழுதிட்டோம். மூணாவது வரைக்கும் என்ன எழுத முடியும்? ஒன்றுமே எழுதுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் the only way the 3 numbers can be if their product is 21 is one of them is 1 year old, one of them is 3 years old, one of them is 7 years old. So statement 1 வச்சு we've been able to identify a unique value for the ages of the 3 brothers. So statement 1 alone is sufficient. 1 alone is sufficient. Let's look at என்னென்ன ஆன்சர் ஆப்ஷன்லாம் இருக்குன்னு. The question can be answered with the help of statement 1 alone. This is a possible answer. Question mark போட்டுக்கலாம். இது தானா இது மாத்திரம் தானா நமக்கு தெரியாது. The question can be answered with the help of statement 2 alone. நம்ம 1 2 alone என்ன அர்த்தம்? 1 வச்சு ஆன்சர் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அதான் 2 alone அர்த்தம். 1 வச்சு ஆன்சர் பண்ண முடிஞ்சிருச்சு. Therefore, if 1 is sufficient, if statement 1 has been enough and enough information to answer the question, the answer option cannot be B. C ஆக இருக்க முடியாது. இதில் வந்து both statements are needed சொல்லியிருக்காங்க. நமக்கு 1 வச்சு மாத்திரமே பண்ணிட்டோம். எதுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவையே இல்லை. ஸோ இதையும் ரூல் அவுட் பண்ணிடலாம். வேற ஏதாவது ரூல் அவுட் பண்ண முடியுமா? This question cannot be answered. ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டோம். அங்கே இருந்து question cannot be answered. So if statement 1 is sufficient, 2020 பேப்பரில் கொடுத்துருக்கிற ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ப்ராப்ளம் 1 if you find it to be sufficient. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் A. அதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. BCD இல்லைன்னு மூவ் பண்ணிடலாம். இந்த வருஷத்தில் கொடுத்துருக்கிற 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸ்க்கு மாத்திரம் தான் it will work. If statement 1 is sufficient, your answer is A. Don't waste any more time. Statement 2 கொடுத்துருக்காங்க. லேர்னிங் மோடில் இருக்கிறனால லெட்ஸ் ஜஸ்ட் செக் அவுட். ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு மாத்திரம் ஆன்சர் பண்ண முடியலங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். நமக்காக நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணுறோமே தவிர இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏன்னு மார்க் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் பண்ணிவிடுங்க. டோன்ட் வேஸ்ட் டைம். Let's look at statement 2 alone and see whether why it's not sufficient. Sum of their ages is not divisible by 3. அவங்க வயசு வந்து X, Y, Z அப்படின்னு எடுத்துட்டோம்னா
ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். லெட்ஸ் see if we can find more than one answer to satisfy this. ஒருத்தரோட வயசு 1, ஒருத்தரோட வயசு வந்து 3, இன்னொருத்தரோட வயசு வந்து 4. இப்போ என்ன வருது? 1 plus 3 plus 4 sum of their ages that is equal to 8. This is not divisible by 3. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. இப்படித்தான் இருக்கணுமா? லெட்ஸ் செக் அவுட் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? 2, ஒருத்தரோட வயசு 2, ஒருத்தரோட வயசு வந்து 3, இன்னொருத்தரோட வயசு 5 வயசுன்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 plus 3 plus 5 ஆகுதுன்னா அவங்க sum of their ages is 10, which is also not divisible by 3. So 134 இருந்தாலும் not divisible by 3, 235 இருந்தாலும் not divisible by 3. இந்த மாதிரி infinite combinations கொண்டு வர முடியும். Are we able to find a unique answer using statement 2? No. So statement 2 is not sufficient. அது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். 1 alone is sufficient. A answer வந்தோடனே நம்ம வந்து B இல்லைன்னு சொல்லிட்டோம். Just confirming that 2 is not sufficient. 1 alone was sufficient to answer the question. Choice A is the answer to this particular question. So இந்த வருஷம் பேப்பரில் எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, 1 sufficient, 1 வச்சு யூனிக்காக ஆன்சர் கொண்டு வர முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா don't waste any more time. BCD எலிமினேட் பண்ணிட்டு A தான் ஆன்சர்னு மூவ் பண்ணிடுங்க. 1 sufficient இல்லைனா தான் subsequent steps come into picture.